உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரணி எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரணி எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் என்று சொன்னால் நமக்கு விரோதமாக செயல்படுகிற அந்நிய வல்லமைகள். ஆம் பிரியமானவர்களே, நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக கிரியை செய்கிற வல்லமைகள், ஒருவேளை நம் பிள்ளைகள் மூலமாக, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, நாம் வேலை செய்கிற இடத்தில் உள்ள அதிகாரிகள் மூலமாக, அங்கிருக்கிற நபர்கள் மூலமாக, நாம் படிக்கிற இடத்தில் அங்கிருக்கிற நபர்கள் மூலமாக, நாம் எந்த இடத்தில் எந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் இருக்கிறோமோ அங்கிருக்கிற நபர்கள் மூலமாக கிரியை செய்கிறதான பொல்லாத வல்லமைகளை தான் கர்த்தர் அவர்கள் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எப்படிப்பட்டதான பொல்லாத வல்லமைகளாக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பும், ஆனால் அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆம், ஆண்டவர் இந்த இடத்தில் உங்களுக்கு விரோதமாக யுத்தங்கள் எழும்பும், யுத்தம் பண்ணுகிறவர்கள் எழும்புவார்கள், உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவிகள் எழும்பும் என்று இந்த இடத்தில் கூறப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக யுத்தம் வராது, உங்களுக்கு விரோதமாக ஆவிகள் கிரியை செய்யாது, உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியமும் நடக்காது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. உங்களுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும், உங்களுக்கு விரோதமாக சத்துருவானவன் எழும்புவான். ஆனால் உங்களுக்கு விரோதமாக எந்த வல்லமைகள் யார் மூலம் எழும்பினாலும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிக்கும்படியாய், உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களை பாதுகாக்கும்படியாய் உங்களோடு கூட கர்த்தர் எப்போதும் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். சகலவற்றையும் நீங்கள் ஜெயித்து ஜெயமெடுத்து நிற்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை சுவாசிப்போம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.